ஒரு அரசியல்வாதி அவரோட உயிரை மாய்ச்சிக்கிட்டாருன்னு எங்கேயாவது நியூஸ் படிச்சிருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சில்ல. நீங்கள் ஒரு லைஃப்பில் தப்பான முடிவெடுக்க போகிறப்போ, உங்களோட லைஃப்பை நீங்களே மாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுக்கிறப்போ, நீங்கள் கண்டிப்பாக இந்த அரசியல்வாதிகளை பற்றி ஒரு கேஸ் ஸ்டடி ஒன்று பண்ணணும். இல்லாட்டி அவங்கள பற்றி நினச்சி பார்த்தாலே போதும், என்னடா வளர்றேன்னு தோணும். எனக்கு இந்த பொலிட்டிஷியன்ஸ் மேலே மதிப்பு மரியாதையும் இல்லைன்னா கூட, ஒரே ஒரு விஷயத்தில் எனக்கு அவங்க மேலே ரொம்ப மரியாதையும் சம்டைம்ஸ் இன்ஸ்பிரேஷனும் ஆகும். எவ்வளோ அவமானப்பட்டாலும் அடிப்பட்டாலும் குற்றவாளியாகவே இருந்தாலும் அதில் இருந்தெல்லாம் வெளியே வந்து மக்களை சந்திக்க வருவாங்க. நம்மளை கிண்டல் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சும் கண்டென்ட் கொடுப்பாங்க. கழுவி ஊற்றினாலும் மறுபடியும் எந்த வித சங்கடமும் இல்லாமல் அவங்களோட லைஃப்பை முன்னாடி கொண்டு போயிட்டே இருப்பாங்க. எந்த இடத்துலையுமே நிற்க மாட்டாங்க. இதில் முக்கியமான விஷயம், பழசெல்லாம் மறந்துடுவாங்க. எல்லா தேர்தல்லையும் ஃப்ரெஷ்ஷாக புதுசாக மக்களை சந்திப்பாங்க. நம்ம அவங்களுக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணோம், அது கொடுத்தோமா இல்லையா, அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் புதுசாக கொள்கைகளை கொண்டு வந்து திரும்பவும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் இதெல்லாம் பண்ணுறது எதுக்காக? ஒரே விஷயத்துக்காக தான், சக்ஸஸ். அவங்க ஜெயிக்கணுங்கிற ஒரே ஆசைக்காக தான் இவ்வளோ கஷ்டங்களையும் பொறுத்து முன்னாடி போகிறதுக்காக அந்தளவுக்கு உத்வேகத்தோட போராடிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு தப்பான முடிவு எடுக்க போகிற டைமில் பொலிட்டீஷியன்ஸை பற்றி நினச்சி பாருங்கள். அவங்களாம் இருக்கும்போது நம்ம எதுக்கு போகணும்? இவ்வளோ கஷ்டங்களை தாண்டி அவங்க இருக்கும்போது நமக்கு என்ன கஷ்டம்? அவங்க தான் நம்மளோட இன்ஸ்பிரேஷன். ஸோ லைஃப்பில் எவ்வளோ அவமானப்பட்டாலும் சக்ஸஸ் வேணும்னு நினச்சிட்டே இருங்க. அடுத்தவன் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, நமக்கு வெற்றி தான் முக்கியம். 23ஆம் தேதி மறக்காமல் ஓட் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சா ஃபாலோ பண்ணுங்கள்.